पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாராயண 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 நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். முதல் ஸ்லோகம் வாசிச்சிடலாம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமேதமகம் வந்தே வித்யா தீர்த்தமகேஸ்வரம். கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏன் படிக்கிறோம் என்ன படிக்கிறோன்றது ஒரு இது இருக்கும். இந்த ஜீவன் முக்தி விவேகம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட். இது எப்போ படிக்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்தவத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உபனிஷதங்கள் கீதா எல்லாம் படித்தவங்களுக்கு இது படிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு போகிறது. இந்த நிதித்தியாசனத்துக்கும் மனனத்துக்கும் நடுவில் இருக்கிற ப்ராசஸ் இது. அதனால கொஞ்சம் சில பேருக்கு என்ன ஆகும்னா, எடுத்தோன்னே கிரந்தத்துக்குள்ளார போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால தான் பாஷ்யத்தை வாசிக்கிறது. இதுவே கொஞ்சம் டஃப் தான். பாஷ்யம் பார்த்தீங்கன்னா பொதுவாக யாரும் வாசிக்கிறது இல்லை. நம்ம கீதா பாஷ்யத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், டாக்குமெண்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா அவதாரிக்கா பாஷ்யம் பார்த்தோம். டாக்குமெண்ட் 2 பார்த்தீங்கன்னா 2வது சாப்டருக்கு மேலே 10வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா பாஷ்யக்காரர் உபக்கிரம பாஷ்யம்னு ஒரு பெருசாக பண்ணியிருந்தார். அதை பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 3வது டாக்குமெண்ட் 3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 3வது சாப்டரோட அவதாரிக்கா சம்பந்த பாஷ்யம்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட்டாக சந்நியாசத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தோம். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா என்ன நிரூபணம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பிரவிற்த்தி நிவிற்த்தி ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்க முடியாது. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் முடிக்க போகிறார் ஆச்சாரியார். பிரவிற்த்தி நிவிற்த்தி வந்து இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி அனுஷ்டானம் பண்ணுறது வந்து நம்ம பரவலாக பார்க்குறோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்மமும் ஞானமும் ஒன்றா ஆக முடியாது. பிரவிற்த்தின்றது கர்ம மார்க்கம், நிவிற்த்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச மார்க்கம், ஞான மார்க்கம். இந்த ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்சம்ன்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இல்யூஷன். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சொப்பன மாதிரி அப்படின்றது வந்து நம்ம கொண்டு வரணும். சித்தாந்தம் இதுதான், ஏக்கமேவ அத்வித்தியம். இந்த நான் அப்படின்ற பிரம்ம தத்துவத்துக்கு மேல, ஆத்ம தத்துவத்துக்கு மேல இங்க இருக்கக்கூடிய எல்லாம் கல்பிதம். இந்த என்னுடைய தேகத்திலிருந்து நான் பார்க்கிற மொத்த ஜகத்தும் சொப்பன மாதிரி. இப்ப நம்ம ராத்திரியில சொப்பனம் பார்க்கிறோம். சொப்பனம் பார்க்கறதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு மேல கல்பிதம் அப்படின்னா சொப்பனம் பார்க்கிற திரஷ்டா. அங்க திரஷ்டாக்கு வந்து சரீரம் இல்லை. சொப்பனம் பார்க்கிற திரஷ்டாக்கு மேல நம்மளே ஒரு கேரக்டர் அதுக்குள்ளார வந்துடும். சொப்பனத்துக்குள்ளார நம்மளும் ஒரு கேரக்டர், நமக்கு அந்நியமாகவும் மற்றவங்கெல்லாம் இருக்காங்க. அப்ப யார் பார்த்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்த நானுக்கு வந்து சரீரம் இல்லை. முக்கியமா நான் தெரிஞ்சுக்கணும், நான் கேரக்டரா ஆயிட்டேன். நேற்று நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்துல வந்து நான் ஒரு கேரக்டரா இருந்தேன். எனக்கு அந்நியமா நிறைய கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்துச்சு, டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாம் இருந்துச்சு. அப்போ சொப்பனத்துல நான் ஒரு கேரக்டர் ஆயிருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிற எனக்கு சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆயிடுது. எனக்கு தேகம் இருக்கா அப்ப நான் பார்க்கிற எனக்கு தேகம் இல்லை. அப்ப பார்க்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம். வேக்கப் ஆயிட்டு நான் நினைவு கொள்றேன், ஏன்னா நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதுல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ என்ன அர்த்தம்னா என்னுடைய ஒரிஜினல் சுபாவம் வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறவன். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சுபாவம். அதுக்கு மேல சொப்பன ஜெகத்து மாதிரி இந்த ஜாகிரத ஜெகத்தும் கல்பிதம். இந்த கல்பிதம்ன்ற கொண்டு வரணும். நம்ம இப்ப லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும். இதுல நீங்க கர்மம் ஏதாவது பண்ணீங்க அப்படின்போது கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்றோம்ல, எனக்கு இது வேணும், நான் வந்து பாத்தீங்கன்னா இது வேணும், பரலோகத்துக்கு போகணும், இல்ல இந்த லோகத்துல இந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணும் போதெல்லாம் நீங்க எதை சங்கல்பம் பண்ணுவீங்க அப்படின்னா எது சத்தியமோ அதுதான் நம்ம சங்கல்பம் பண்றோம். அப்போ நம்ம சங்கல்பம் பண்ண சத்தியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். ஒரு விஷயத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் நம்மளை விடவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நம்ம சத்தியத்துவம் கொடுத்து ஏன் எப்படி கொடுக்குறோம், நிச்சயிக்கிறோம். நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பிக்கிறோம், எனக்கு இது வேணும், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும் அப்படின்னு. அப்போ வேணும்னு நம்ம சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்தை வந்து சத்தியத்துவம் கொடுக்குது. அப்ப நம்ம இதை வெறும் திருஷ்யம், இது சொப்பன மாதிரி, காணல் ஜலம் மாதிரி நம்மளால வந்து விலகி இருந்து பார்க்குற சாமர்த்தியம் நமக்கு வராது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பந்தப்படுத்துது. ஒரு சத்தியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், வெளியில இருக்கிறதையும் சத்தியம் நினைக்கிறோம், தேகத்தையும் சத்தியம் நினைக்கிறோம். அப்போ பிரம்மத்தையும் சத்தியம் நினைக்குமா, ஆமா பிரம்மத்தையும் சத்தியம் நினைக்கிறோம். இது ரெண்டு சத்தியம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒண்ணுதான் ஆகும். ஒன்று அதிஷ்டானம் சத்தியமா இருக்கணும், இல்லைன்னா ஆரோப்பம் சத்தியமா இருக்கணும். நீங்க அதிஷ்டானமும் சத்தியம், ஆரோப்பமும் சத்தியம் அப்படின்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பொய்யாயிடும். அப்ப அது மாதிரி சம்பவிக்காது. சிப்பியும் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா இருக்கணும், சிப்பிக்கு மேல பாக்குற வெள்ளியும் சத்தியமா இருக்கணும்னா முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் சத்தியமா இருக்க முடியும். ஸ்கிரீன் சத்தியம், ஆனா ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள்லாம் பொய். அப்ப கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதிஷ்டானம் மட்டும்தான் சத்தியம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டானம்ன்றது பிரம்மம், ஆத்மா. அதை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னும் போது முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கு எதிரானது. இதுதான் மெயினானது. அப்போ ஞானத்துக்கு எதிரானது போது அப்படின்னா என்ன பண்ணலாம் சுவாமி அப்படின்னு கேட்கும் போது ஒரு முக்கியமானது ஒன்று வைக்கிறோம், ஆபாச கர்மம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நடுவில் கொண்டு வரோம். ஆபாச கர்மம் யார்கிட்டலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானி புருஷர்கள்ட்ட இருக்கிற கர்மா ஆபாச கர்மா. லோக சங்கிரகத்துக்காக அவங்க பண்றது. அவங்கள்ட்ட இருக்க கர்மா வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதிமான்கள் வந்து பார்த்தீங்கன்னா சகஜ சமாதிக்கு வரும்போது அவங்க பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கர்மா ஒன்று நடக்குதுன்னே அவங்களுக்கு இது இல்லை. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, தூக்கத்துல இருந்து ஒரு குழந்தை என்னமோ ஒரு 5 வயசு பையன் 4 வயசு பையன் அவன் ஈவினிங்கில் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து தூங்கிடுறான். அவனை எழுப்பி வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க, நல்ல சாப்பாடுலாம் ஊட்டுறாங்க. ஊட்டினதுக்கு பிறகு அவன் தூக்கத்திலேயே இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துருவான்.
மறுநாள் காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான் அந்த குழந்தை. ஏன்னா அந்த சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா அதுல நினைவுலயே இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த தூக்கத்தோட சுகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்ப தூக்கத்தோட சுகத்திலேயே இருந்துகிட்டு அம்மா ஊட்டுற சாப்பாட்டையும் சாப்பிட்டுருப்பான். அதே மாதிரி அந்த குழந்தை மாதிரியே தான் ஞானியோட நிலைமை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்திலேயே அவன் சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பான். ஞானத்துல இருந்துகிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய சொரூபத்திலேயே அவனுக்கு பிராமி ஸ்திதின்னு சொல்லுவான். அந்த பிராம ஸ்திதியிலேயே இருந்துகிட்டு அவன் என்ன பண்ணுவான், காரியங்கள் பண்ணுவான். அவனை பொறுத்த வரைக்கும் எந்த காரியமும் நடக்கவே இல்லை. அதுக்கு என்ன பேரு? ஆபாச கர்மா. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கர்மம் நடந்த மாதிரி தெரியும். ஆனா அவன் அளவுல வந்து பாத்தீங்கன்னா கர்மம் நடந்திருக்காது. இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றோம். ஒரு கர்மயோகியா இருந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லுது. நம்மளையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீ என்ன பண்ணு அப்படின்னா பலன் மேல இருக்கிற ஆசையை விட்டுரு. சங்கல்பிக்காத, எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் சங்கல்பிக்க அது சத்தியத்துவம் வந்துருது. நீ சங்கல்பிக்காம என்ன பண்ண அப்படின்னா கர்மத்தை பண்ணு. இன்னொன்னு, பிராரப்தத்துல எது வருதோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரசாதம்னு ஸ்வீகாரம் பண்ணு. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ணவில்லை, யார் பண்றா அப்படின்னா ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு கர்மத்தை தூக்கி அவர் மேல போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்லேவ் அப்படின்ற மனசுல வச்சுக்கிட்டு கர்மத்தை பண்ண ஆரம்பி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு ஆசைகள் இருக்காது. இருக்கிறத வந்து பிரசாதமா புத்தி ஸ்வீகாரம் பண்ணுது. அப்படி பண்ணும் போது ஒரு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா திரஷ்டாக்கும் திருஷ்யத்துக்கும் இந்த லோகத்துக்கும் என்ன ஆகும்னா ஒரு ஸ்லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபாகம் வர ஆரம்பிக்கும். எதுல நீங்க சத்தியத்துவம் கொடுக்கலையோ அதை வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கிற ஒரு சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இந்த சொசைட்டியை வேடிக்கை பார்க்கறது, இது வந்து சொப்பன மாதிரி பார்க்கிற சாமர்த்தியம் அப்பதான் கிடைக்கும். அப்ப அந்த கர்மயோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்றோமோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபாச கர்மம். ஏதாவது பேனர் போட்டு பண்ணலாமா? பேனர் இல்ல. சதா காலமும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரியம் பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம்னு பாவிச்சு நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றார், நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றாருன்னு எல்லாத்தையும் பாவிக்கிறது. கூட வந்து பிரசாத புத்தியோட ஸ்வீகாரம் பண்ணும்போது மெதுவா அந்த கர்மம் உங்களை விட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு சொல்றத மனநிலை ஞானத்தினால உங்களுக்கு உண்டா. இதுதான் சொல்லிட்டு இருக்கு. இதுக்காக என்ன பண்ண சொல்லியிருக்கு, நம்ம நேத்து கிளாஸ்ல வந்து லாஸ்டா பார்த்தோம். 7வது பேஜ் பாத்தீங்கன்னா தெரியும். தியஜ தர்மம் அதர்மம் ச உபே சத்யான்றதே தியஜ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரிசையா நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். யோசிச்சு பாருங்க, நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீ இப்போ தர்மத்தை விடு அதர்மத்தை விடு அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மமும் அதர்மம் ஏவ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லுவார். தர்மம் கூட வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பந்தத்தை கொடுக்கறதுனால அதர்மம் தான். சத்தியம், இந்த லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியம் பொய்ன்னு நம்ம எதெல்லாம் விவகாரம் பண்றோமோ, புண்ணியாத்மா பாப்பாத்மா இதெல்லாம் என்ன விவகாரம் பண்றோமோ இது எல்லாத்தையும் விட்டொழிச்சுட்டு என்ன பண்ண அப்படின்னா எதனால விட்டியோ உபே சத்தியான்றதே தெக்துவா ஏன தியஜதி தத்யஜ. எதை விட்டாயோ, எதை வச்சு விட்ட, அகங்காரத்தை வச்சு நான் அப்படின்ற அகங்காரத்தை வச்சு விட்ட. அந்த அகங்காரத்தையும் என்ன பண்ணு கடைசியில தியாகம் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அகங்காரத்தை வச்சு நான் சொல்றேன் நான் சன்னியாசி அப்படின்ற அகங்காரத்தை வச்சுக்கிட்டு நான் எனக்கு இது இல்லை இதை நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். கடைசியில என்ன விடணும், நான் சன்னியாசின்ற அகங்காரத்தையும் தூக்கி போட்டுருவேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்சாரத்தை எப்படி பார்க்கணும், சம்சாரமேவ நிஸ்ஸாரம் திருஷ்டுவா. இது தெரியணும். இதான் விவேகம் அப்படின்றது முக்கியமானது. இந்த மொத்த சம்சாரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழமற்ற மாதிரி உரிக்க ஒன்றும் இருக்காது, சாரமே இல்லாதது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்த்து இந்த சம்சாரமே சாரம் இல்லாதது, இதுல வந்து ஒண்ணும் இல்லை, சும்மா மனசோட இம்பல்ஸ் தான், மோகம் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து சார திதிர்க்ஷயா, சாரத்தை எது இந்த உலகத்தோட இந்த சம்சாரத்தோட சாரம் எதுன்னு பார்க்கிறதுல இச்சை உள்ளவனாக என்ன அப்படின்னா பிரவரஜந்தி, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்சாரத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா விடுபடுகிறார்கள், சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப உத்தமமான மார்க்கம் சொல்லுது. அக்ருத உத்வகாஹா அக்ருதோத்வாகாஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கல்யாணம் செய்து கொள்ளாமலேயே. ஏன் அப்படின்னா ஒரு பதிவு தானே. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், மேரேஜ் ஆனதுக்கு பிறகு என்ன
என்ன சம்ஸ்காரங்கள் வாசனைகள் உள்ள போயிருக்கு. ஒரு 20 வருஷம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே. ஐயோ சாமி, எவ்வளவு மெமரிஸ். இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வயசு 50 வயசு ஆகுது. இப்போ எனக்கு இன்னும் மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு வந்து வீட்டை விட்டு நான் வந்து எத்தனை வயசுல வீட்டை விட்டு வந்தனோ அங்கே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. அதுக்கப்புறம் வயசு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த இதுலயே தான் இருந்துட்டு இருக்கோம். சுவாத்தியாயத்திலேயே தபசு சுவாத்தியாயம் இதுலயே இருந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கூட என்னால் நம்பவே முடியல இத்தனை வயசு ஆயிடுச்சா அப்படின்னு. ஏன் அப்படின்னா வேற சம்ஸ்காரங்கள் அந்த இடத்துல இல்லை. ஒரு 30 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா லௌகிக சம்ஸ்காரங்கள் இல்லை. அவுட் ஆஃப் டேட். ஏதோ ஜெயில இருந்த மாதிரி இப்போ வந்து வெளில வந்து எங்கேயாவது வெளில விவகாரம் பண்ணா நமக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப கேப்பா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற சம்ஸ்காரங்கள் எதுவுமே உள்ள போகல. அப்ப வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்காம ஒருத்தன் சன்னியாசம் எடுத்துக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியசாலி, பெரிய பாக்கியசாலி. அதனாலதான் இங்க சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காமையே பரம் வைராக்கியம் ஆசிரிதா, மிகப்பெரிய வைராக்கியத்தை அடைந்தவர்களாக. எதுக்காக? இந்த சம்சாரத்தோட சாரத்தை பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையினால். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணும்போது அந்த காசி யாத்திரைன்னு ஒண்ணு கூட்டு போவாங்க தெரியுங்களா உங்களுக்கு. மணமகனை வந்து பாத்தீங்கன்னா கன்னிகாதானம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் வா அப்படின்னு கூட்டு போவார். எல்லாத்துக்கும் தெரியும், கல்யாணம் பண்ணோம் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடையை எடுத்துக்கிட்டு காசி யாத்திரை அப்படின்னு கிளம்புறது. அப்படி கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அது திரும்ப வந்து இது பண்ணும்போது இது பண்ணும்போது மங்கள சூத்திரம் இது பண்ணும்போது முன்னாடி சாவதான் 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 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி சொல்றதுக்கான விதி இருக்கு. சாவதான் அப்படின்னா ஜாகிரத ஜாகிரத ஜாகிரத. இப்ப கூட உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. இப்படியே நீ காசிக்கு ஓடி போயிடலாம், இப்படியே குருவை தேடி வந்து பாத்தீங்கன்னா ஓடி போயிடலாம். திரும்ப இதுக்குள்ளார வந்த அப்படின்னா அதுக்கப்புறம் நீ யோசிக்கிறது எப்ப யோசிக்க முடியும்? 35 வருஷம் கழிச்சுதான் நீ பையன் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு கொஞ்சமாவது பேர குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு யோசனை. ஒரு சத்சங்கம் ஏதாவது கிடைக்குமா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. 30 வருஷம் 35 வருஷம் இப்படி கண்ணை முழிச்சு இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ளார போயிடும். எல்லா அனுபவம் தானே உங்களுக்கு, எல்லாத்துக்கும் அனுபவம். எப்படி 25 வருஷம் போச்சு? இப்ப எனக்கு 25 வருஷம் சுவாத்தியாயத்துல போச்சு. உங்களுக்கு 25-30 வருஷம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல குழந்தைங்களை வளர்த்து அவங்கள நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளார போச்சு. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளார எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு நம்மள்கிட்ட. ஏகப்பட்ட வாசனைகளை வேற சுமந்துட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு பரம் வைராக்கியம் ஆசிரிதாக. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்காமையே சந்நியாசத்தை எடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு இதி பிரகஸ்பதி அபி கச்சம் பிரதி. கச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஷ்யருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகஸ்பதி வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றார். அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த ஸ்லோகம் தான் முக்கியமானது. கர்மனா பத்தியதே ஜந்து. நம்ம பண்ற ஒவ்வொரு கர்மம்னாவே என்ன அர்த்தம்? சங்கல்ப பூர்வமா எனக்கு இது வேணும்னு ஆசைப்பட்டு பண்ணீங்கன்னா, பற்றுதலோடு பண்ணீங்கன்னா அது கர்மம். பற்றுதல் இல்லாம சங்கல்பம் ஆசை இல்லாம பண்ணினீங்கன்னா அது ஆபாச கர்மம், கர்மாபாசம் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது உங்களை பந்தப்படுத்தவே படுத்தாது. ஒரு 4-5 கர்மம் பண்ணி பாருங்களேன். ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அன்னதானம் கூட பண்ணி பாருங்க. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இதுவும் இல்லாம இப்ப இனிமே பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கர்மாவா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் இல்லை சாமி, இது எல்லாம் உனக்கு அர்ச்சனை, ஒரு அர்ச்சனைன்னு. அந்த கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பந்தமும் உண்டாகாது. பிரத்யட்சமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். பிரத்யட்சமா நாங்க பண்றோம். எந்த கர்மத்தோடைய ஏதாவது ஈசிக்கிட்டோம், ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு ஏதாவது வருத்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு வருத்தமும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, ஒன்றும் இல்லையே. ஈஸ்வர அர்ப்பணம். எது நடந்தாலும் ஈஸ்வர அர்ப்பணம். இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ராப்ளம், ஏழைகளுக்கு தான் எனக்கு சரியாச்சு, கிளாஸ் கட் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோகமே என்ன ஸ்லோகம்னா பகவத்கீதையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகங்கிருத்தோ பாவக அப்படின்னா ஸ்லோகம். எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யவில்லை என்று எண்ணம் இருக்கிறதோ, எவனுடைய புத்தி வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்திலும் கர்மத்தோட பலனிலையும் பற்றுதல் கொள்வதில்லையோ, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனோடும் 1000 பேத்த கொண்டாலும் இந்த உலகத்தையே கொன்றாலும் கூட அவன் அந்த பாப்பத்தால் ஒட்டுவதில்லை அப்படின்னு வந்து 18வது சாப்டர் பகவத்கீதா. அப்ப நான் பண்ணவில்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது ஈஸ்வரன் பண்றார். கிளாஸ் நடந்தாலும் ஈஸ்வரன், கிளாஸ் நடக்கலனாலும் ஈஸ்வரன் தான் பண்றார். அவரோட இச்சா, ஈஸ்வர இச்சா நடக்குது அப்படின்னும் போது எனக்கு என்ன,
நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் தானே அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஆனந்தமாக இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது உங்களுக்கு. அப்போ கர்மம் என்ன பண்ணும்? மனசில் கிளியராக சொல்கிறார், கர்மனா பத்தியதே ஜந்து. கர்மம் நான் ஆசையோடு சங்கல்பத்தோடு பற்றுதலோடு பண்ணக்கூடிய கர்த்திருவத்தோடு பண்ணக்கூடிய கர்மம் மனுஷனை என்ன பண்ணுது? பந்தப்படுத்துது. என்ன பண்ணும்? புண்ணியம் பாப்பம். எந்த புண்ணிய பாப்பமா இருந்தாலும் அது என்ன பண்ணும்? ஜென்மத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வித்தியாச்ச விமுச்சதே. வித்யா அப்படின்னா ஞானம். ஞானத்தினால் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா விடுபடுகின்றான். என்ன ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, நான் திரஷ்டா ஆத்மாவா இருக்கேன், எனக்கும் இந்த நடக்கிற இது எதுக்குமே சம்பந்தம் இல்லை, இது எல்லாம் காணல் ஜல மாதிரி தோற்ற மாத்திரமா இருக்கு, கைத்துல பாம்பு மாதிரி. சினிமா ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தெரிகிற மாதிரி இந்த ஜெகத்தும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் ஸ்கிரீன் மாதிரி இருக்கேன், நான் சைத்தன்யமா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா இந்த இந்த மொத்த ஜெகத்தும் வந்து சொப்பன மாதிரி ஆயிடும். சொப்பனத்துல இருந்து வேக்கப்பானவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொப்பனத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை. அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ நடந்திருக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா காலையில வேக்கப்பானதுக்கு பிறகு பார்க்கிறவனுக்கும் அந்த சொப்பனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதே மாதிரி ஞானி புருஷன் இது எல்லாம் சொப்பனம்னு ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு இந்த ஜெகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம போது விடுதலை அடைகின்றான், விடுபடுகின்றான். அதனால என்ன பண்றாங்க? தஸ்மாத், ஆகையினால் யதயகனா சன்னியாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா தஸ்மாத் கர்மன குருவந்தி யதயக பாரதர்ஷினக. யதிகள்னு சொல்லக்கூடிய முயற்சி செய்பவர்கள். நீங்கெல்லாம் கூட யத்தின்னு சொல்லிக்கங்க. எப்போ முயற்சி பண்றீங்களோ, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ச மார்க்கத்தில் ரொம்ப முயற்சி பண்றீங்களோ அவங்களுக்கு பேர் எத்தனம் பண்றவங்களுக்கு பேர் யத்தின்னு பேர். சன்னியாசிகள் ஸ்பெஷல், வேற வேலை இல்லை, இதான் வேலை ஃபுல் டைம். அப்ப யாரெல்லாம் ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் யத்தின்னு சொல்லிக்கலாம். எத்தனை பண்றாங்க அப்படின்னு அர்த்தம், முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். அந்த முயற்சி பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க அப்ப என்ன? சன்னியாசிகளா இருக்கிறவங்க கர்மத்தை செய்வதில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஃபைனல் கொண்டு வரப்போற முமுக்ஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இல்லை. மனசுல நல்லா கொண்டு வந்துடணும். முமுக்ஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் விரோதம். சங்கல்பத்தோடு நல்லா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதையாவது நீங்க பண்றீங்க அப்படின்னா அது விரோதம். அப்ப முமுக்ஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? அவன் மோட்சத்தை பார்க்கறான், சம்சாரத்தோட மறுகரையை பார்க்கிறான். அதனால அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யதிகள் எந்த ஒரு கர்மத்தையும் செய்வதில்லை அப்படின்னு முடியுது. இது சுகானுசாசனம். இந்த விதமா சுகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்கின்றார் மகாபாரதத்துல. இகாபி இந்த பகவத்கீதையிலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல சொல்லுது, ஒரு ஞானி புருஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நான் வந்து சொன்னல ஆபாச கர்மா அப்படின்னு நான் சொன்னல. இந்த ஆபாச கர்மா யாருக்கு? முதல்ல ஈஸ்வரனுக்காக கர்மயோகம் பண்றது. நான் பண்ணல, ஈஸ்வரன் பண்றார், ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு பக்தனா இருந்து அதுக்கப்புறம் ஞானம் வரும்போது என்ன பண்றதுன்னா ஞானம்னா வேற எதுவுமே இல்லை, பிரகிருதியை கிரியமானானி குணை கருமானி சர்வசக, வேற எதுவுமே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா 3:27 3:28 பார்த்தீங்கன்னா தெரியும். யாரு கர்மா பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்மா பண்ணவில்லை, பிரகிருதியோட 3 குணங்கள் எல்லாத்தையும் செய்கின்றன. அப்ப நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் நான் பண்றேன் அப்படின்னு, நான் பண்ணவில்லை. அது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா பின்னாடி சொல்றார் 18வது சாப்டர்ல, நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம் பண்ண மாட்டேன்னு நீ வந்து பாத்தீங்கன்னா சொன்னாயாகில், ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கர்மம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்ன அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பொய். 18ல வந்து பாத்தீங்கன்னா 59ல சொல்றார், எது அகங்காரம் ஆசிரித்திய 18:59 சொல்றார், நீ அகங்காரத்தை ஆசிரியம் பண்ணிட்டு நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்ஜுனா நீ சொன்னாயாகில், ந யோத்சே இது மன்யசே, நான் போர் பண்ண மாட்டேன் நான் உட்கார்ந்துடுறேன் அப்படின்னு போனேன் அப்படின்னா, மரத்தடியில போய் நான் உட்கார்ந்துடுறேன் அப்படின்னு நீ போனேன் அப்படின்னா அப்படிலாம் இருக்க முடியாது. மித்யைஷ, நீ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பொய்யே ஆயிடும். ஏன் அப்படின்னா வியவசாயாஸ்தே, நிச்சயமா நீ சொல்றது பொய் தான். ஏன் அப்படின்னா பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷியதி, பிரகிருதி வந்து உன்னை என்ன பண்ணும்? ஏவி பண்ண வைக்கும். சும்மா உட்கார முடியாது. உனக்குள்ளார ரஜோகுணம் இருக்கு, க்ஷத்திரியன் தானே. க்ஷத்திரியன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இது, காட்டுக்குள்ளார போய் உட்கார்ந்துருந்தா கூட அங்கேயும் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அந்த க்ஷத்திரிய குணம் அந்த ரஜோகுணம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதையாவது பண்ணிட்டு இருப்பான். உட்கார்ந்து தியானம் பண்ண முடியாது. எதுக்காக சன்னியாசம் எடுத்தியோ? நான் சும்மா இருக்க போறேன்னு சன்னியாசம் எடுத்தா கூட உன்னால சும்மா இருக்க முடியாது. 59க்கு அப்புறம் 60 18:60 சொல்றாரு, ஸ்வபாவஜேன கவுந்தேய, ஸ்வபாவம்னா பிரகிருதின்னு பேர். ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயையினால்
ஈஸ்வரனோட சுபாவம் மாயா. மாயையினால் வந்து பார்த்தீங்கன்னா ஹே கௌந்தேய நிபத்த ஸ்வேன கருமனா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கருமத்தோடு அந்த பிரகிருதியினால 3 குணங்களால் கட்டப்பட்டு இருக்கின்றார்கள். கர்த்தும் நேச்சசி யத் மோகாத், மோகத்தினால நான் பண்ண மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன்னு நீ சொன்ன அப்படின்னா கரிஷ்யசி அவசோபி தத்து, கண்டிப்பா நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுவ, நீ கண்டிப்பா கர்மத்தை பண்ணுவ. எப்படி அப்படின்னா வசம் இல்லாமல். உன்னை யார் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா 3 குணங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. நீயும் நானும் பண்ணலப்பா, பிரகிருதி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கீதா ஃபுல்லாக வாசிக்க 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 நமக்கு ஒரு நல்ல ஞானம் வந்துடும். என்னன்னா என்னுடைய சுரூபம் திரஷ்டா. அப்போ நான் திரஷ்டா. அப்போ யார் பண்ணுறா அப்படின்னா ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே, ஸ்வபாவம் பண்ணுது. ஸ்வபாவம்னா மாயா, திரிகுணாத்மிகா மாயா தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு ஒரு ஞானம் வந்துடும். அந்த ஞானம் வந்ததுக்கு பிறகு அதுதான் வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுறான். அப்போ தியாகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும்? அந்த ஞானம் வந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா 5:13 சொல்லுது, சர்வ கருமானி மனசா. ஒரு நல்ல மனனம் பண்றவன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் மனனம் பண்ணதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணலை. எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதே தான் எனக்குள்ளார தாட்டாக ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன தாட்டு? சர்வ கர்மாணி மனசா, எல்லா கர்மங்களும் மனதினால் சந்நியசிய, மனசால நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெளியில பண்ணிட்டு இருக்கேன். வெளியில பார்த்தீங்க அப்படின்னா கர்மம் தெரியும். எல்லா வெளியில இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது சுவாமி என்ன பண்றான்னு தெரியாது. நல்லா கர்மம் தானே பண்ணிட்டு இருக்காரு, போறாரு வராரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும். ஆனா எதனால தியாகம் பண்ணியிருக்கோம்? மனசால என்ன பண்ணியிருக்கோம்? ஞானத்தை வச்சுக்கிட்டு சத்வ ரஜஸ் தமஸ் போயிட்டு இருக்கு. இப்ப சத்துவ குணம் போயிட்டு இருக்கு, சத்வத்துல ரஜஸ் போயிட்டு இருக்கு. அதனால பாடம் நல்லா ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்புரணமாகுது, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ரஜோகுணம் அதிகமாகும், ஏதாவது காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தமோ குணம் போகும், காலையிலலாம் தமோ குணம் போச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருந்தேன். நேத்தெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தேன், ஏதோ தமோ குணம் போயிட்டு இருக்கு. அப்போ யார் பண்ணுறா? நான் தூங்கலை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரஜோகுணம் போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன், தமோ குணம் போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ சத்துவகுணம் போயிட்டு இருக்கு அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு நான் பண்ணவில்லை அப்படின்னு மனதினால் தியாகம் செய்துவிட்டு சர்வ கர்மாணி சந்நியஸ்ய, எல்லா கர்மங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் செய்துவிட்டு மனதினால் என்ன பண்றான்? சுகம் வஷி ஆஸ்தே, சுகமா வீற்றிருக்கின்றான். எங்க? இந்த தேகத்துல 9 துவாரம் உள்ள பட்டணத்துல இவன் என்ன பண்றான்? இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கின்றது. அப்ப ஞானி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவ தியாகம்ன்றது சந்நியாசம்ன்றது கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் தியாகம் பண்ணிட்டு யார் பண்றா? மாயா பண்ணுது, நான் பண்ணல, நான் பார்க்கிறவன் அப்படின்னு நிக்கிறது. இதுதான் இந்த கீதாலையும் இந்த விதமா இத்தியாதின்னு சொல்லிட்டார், இந்த விதமா சொல்லப்பட்டிருக்கு. இது நேத்து வரைக்கும் பாடம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், மோக்ஷஸ்ய அகாரியத்துவாத் முமுக்ஷோகோ கர்ம ஆனர்த்தக்கியம். இதெல்லாம் ஹைலைட் பண்ணிங்க. யாரெல்லாம் முமுக்ஷுவா இருக்கமோ அவங்களுக்கு இந்த கர்மத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, கர்மம் என்னது? ஆசை வயப்பட்டு சங்கல்பத்தோட பற்றுதலோட பண்ணா அது கர்மம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப முமுக்ஷுவா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கீதால 18th சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு, யஜ்ஞோதான தபக்கர்ம பாவனானி மனிஷினா தஸ்மாத் ஏவம் வித் ஏத்தம் வை தம் ஆத்மானம் விதித்வா வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, ஆசை இல்லாமல் பண்ணக்கூடிய யஜ்ஞம் தானம் தபஸ், இந்த 3 கர்மங்களாலும் பிராமணர்கள் முமுட்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அடைய நினைக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். அப்ப நம்ம முமுட்சுக்களா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. முமுட்சு அப்படின்னா ஆபாச கர்மம் மட்டும்தான் பண்ணணும், சங்கல்பமே பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் இது பண்ணும்போது அந்த பூஜாரிக்கு சபரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்போ பிரசாதம் இது பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு, சுவாமிகிட்ட இருந்து பிரசாதம் கொடுக்கும்போது அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கார். இன்னைக்கு காலையில் கூட ஜெயந்தி அம்மா வந்திருந்தாங்க.
வந்தோன்னே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்கும்போது அவர் வரிசையாக எப்பவும் போல தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சத சம்வத்சரம் ஏன்னா அவங்க கண்டஸ்தம் பண்ணி வச்சிருக்காங்க மந்திரத்தை. யாருக்கு வந்தாலும் இதான் ஆசீர்வாதம் பண்ணுறது. சன்னியாசியாக இருக்கட்டும், இல்லை யாருக்கு என்ன இருக்காங்கன்னு தெரியாது. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி கிளாஸில் சொல்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோன்னு இந்த அம்மா பதறாங்க. இது சொல்லுங்கள், நீங்கள் வைராகி சித்தியர்த்தம், ஞான வைராகி சித்தியர்த்தம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் பாவம், அவருக்கு ப்ராக்டிஸே இல்லை. எந்த பூஜாரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸே இல்லை. என்னது ஞான வைராகிய சித்தியர்த்தம், மோட்ச சித்தியர்த்தம், சித்தசுத்தியர்த்தம், ஈஸ்வர பிரீத்தியர்த்தம், இது மாதிரி ஒரு சங்கல்பம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாயில் வந்ததே இல்லை. ஏன்? வரவங்க எல்லாம் காமிய பிரார்த்தனைக்கே வராங்க. அப்போ அவங்க சிலபஸ்லேயே அது வந்து இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு. அப்போ வந்து முமுக்ஷு என்ன பண்ணணும்? அவரு எப்படிதான் சொல்லிக்கிட்டோம். சங்கல்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கல்பம் மானசம் கர்ம. நல்லா தெரிஞ்சுங்க, சங்கல்பம் என்னது? சங்கல்பம் மானசம் கர்ம. நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் தாட்டு வருது இல்லை, அந்த முதல் தாட்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சங்கல்பம். நான் யாரோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி அம்மா வரும்போது ஒரு நிறைய பழங்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த பழங்களை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், பூத்தநாராயணருக்கு நைவேத்தியம், சுவாமிக்கு பிரீத்தியர்த்தம் அப்படின்னு. அப்போ அதான் சங்கல்பம். அப்போ அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும், சுவாமி வந்து பிரீத்தி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அவருக்கு ஒரு கணபதி ஹோமம் பண்ணால் நல்லாயிருக்கும். எதுக்காக பண்ணுறேன்? எதுக்காகவும் இல்லை, சுவாமியை பிரீத்தி பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு ஆராதனை பண்ணணும், ஒரு நல்ல அபிஷேக ஆராதனை பண்ணணும். எதுக்கு? சுவாமியை பிரீத்தி பண்ணுறதுக்கு. அப்போ முதல் தாட் எனக்கு வருது இல்லை, அதுதான் சங்கல்பம். அதுக்கப்புறம் அந்த ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டோவை எதையாவது சொல்லுவார், அதெல்லாம் சங்கல்பம் இல்லை. நீங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் என்ன சங்கல்பம் பண்ணுறீங்க, இந்த கர்மத்தை நான் இதற்காக பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முதல்ல உங்கள் பாவசுத்தினால முதல்ல தாட்டு வருது இல்லை, அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்போது ஒரு முமுக்ஷு என்ன பண்ணணும்? மோக்ஷஸ்யச்ச என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான இது சொல்கிறார். மோக்ஷம் என்பது ஒரு கர்மத்தினால் உண்டாகக்கூடியதல்ல. இதுதான் சித்தாந்தத்தில் முக்கியமான லட்சணம். மோட்சம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மனா பித்ருலோகா. கர்மத்தினால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புண்ணிய கர்மங்கள் பண்ண 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 அந்த புண்ணிய கர்மங்கள்னால சொர்க்கம் வரைக்கும் போவீங்க, சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்ணீங்கன்னா. அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய இந்த கர்மத்திலேயே ஒரே ஒரு கர்மம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விதிவிலக்கா சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகத்துக்கு மட்டும்தான், ஒரே ஒரு கர்மத்துக்கு மட்டும்தான் பிரம்மலோகம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, சாலோக்கியம் போகிறதுக்கு. வேற எந்த கர்மம் இந்த உலகத்தில் நீங்கள் சோம யாகம் பண்ணிக்கிங்க, வாஜ்பேயி யாகம் பண்ணிக்கிங்க, இருக்கிறதுலே யாக கர்மங்கள் தான் பெரிய கர்மா. நீங்கள் எந்த கர்மா பண்ணினாலும் சொர்க்கம் வரைக்கும் தான் போக முடியும். அப்போ கர்மத்தோட லிமிட்டேஷன் தெரிஞ்சுக்கணும். எந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சேரிட்டி ஒர்க் பண்ணாலும், என்ன கர்மா பண்ணாலும் பித்ருலோகம் தான். சரி, உட்காந்து தியானம் பண்ணால் ஈஸ்வர ரூபங்களை தியானம் பண்ணினீங்கன்னா அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயுஜ்யம் வரைக்கும் போகலாம். பிரம்மலோகத்தில் சாயுஜ்யம் வரைக்கும் போகலாம். அப்போ கர்மம் வெளியில் பண்ணுறது ஸ்தூல கர்மா, அதுக்கப்புறம் மனசில் பண்ணுறது மானச கர்மா, உபாசனான்னு பேர். இந்த ரெண்டுத்தோட லிமிட்டேஷன் வெளியில் போகிறது தான். ஆனால் ஆத்மாவை அடையிறது மோக்ஷம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு லட்சணம் எழுதிக்கணும். மோக்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் ஸ்வஸ்வரூப அவஸ்தானம். அதனால தான் 18th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரப்போகுது 18th சாப்டர், யாராவது கீதை படிக்கிறவங்களுக்குலாம் வரப்போகுது. 18th சாப்டரில் நிஷ்டா பிரகரணம்னு ஒரு பிரகரணம் வருது. 49லேருந்து 55, 18வது அத்தியாயம் 49லேருந்து 55 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்களுக்கு பேர் நிஷ்டா பிரகரணம்னு பேர். அங்கே சொல்லும்போது சொல்கிறார் ஆச்சாரியர், பாஷ்யத்தில் சொல்லுவார், மோக்ஷம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞானி எத்தனக ந கர்த்தவ்யா. ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். பிரம்ம ஞானத்தை அடையிறதுல முயற்சி பண்ணவே வேண்டாம். ஐயோ என்னது அது? அப்போ இவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம், நான்லாம் 25 வருஷம் ஆகிப்போச்சு இந்த லைஃப். ஐயோ இத்தனை வருஷம் பிரயத்தனம், நல்ல பிரயத்தனம் பண்ணிட்டு தான் இருக்கோம், நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ இவ்வளோ முயற்சி பண்ணி பிரயத்தனமே பண்ண வேணாம். அப்போ பிரம்ம ஞானத்தில் பிரயத்தனமா? பிரம்ம ஞானத்தில் பிரயத்தனம் பண்ண வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவித்யா அத்தியாரோப நிவர்த்தி மாத்திர அத்திர கர்த்தவியன்ற. நீங்கள் ஏற்றி வச்சிருக்கோம்ல, நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சுருக்கோம். நானுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறைய. இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பிரம்மம், அகமாத்மா அயமாத்மா பிரம்மன்னு சொல்லு சாஸ்திரம். இந்த ஆத்மா தான் பிரம்மம்.
இந்த நான் அப்படின்றது தான் பிரம்மம். இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த சுப்பிரசித்தத்வா. எல்லா மனுஷனுக்கும் நான் நல்லா தெரிஞ்சுதான் இருக்கு. ஆனா நானுக்கு மேல என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானத்தினால இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏத்தி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஒண்ணுக்கு மேல ஏத்தி வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏத்தி வச்சிருக்கிறத எல்லாத்தையும் நிராகரணம் பண்றது. இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு மேல இருக்க குப்பை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டீங்கன்னா மிச்சம் நானா நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேர். இந்த ஆத்மாதான் மோட்சஸ்வரூபம். நானா நிக்கிறதுக்கு பேரு மோட்சஸ்வரூபம். சச்சிதானந்தமா நிக்கிறது. அப்போ நானா நிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கர்மா பண்ணணுமா சுவாமி அப்படின்னா இந்த நேத்தி பண்றது ஏதாவது கர்மாவா? நேத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபைலுக்கு மேல ஒரு ஃபைல் எடுத்து வச்சு அதெல்லாம் தூக்கி போடுறதுன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஞானத்தினால இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு தாட் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்? இது வரைக்கும் நான் ஒப்பீனியன் வச்சிருந்தோம். இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு நீக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்ற கிரியா இல்ல. மானசத்துல பண்ணும்போது கூட மனசுனால பண்ற தியானமும் இல்லை. மனசுல பண்ற தியானம் என்னது? நீங்க வந்து சால கிராமத்துல இது விஷ்ணுன்னு உபாசனை பண்ணுவீங்க. ஒரு பானலிங்கத்துல வந்து இது சிவன் அப்படின்னு உபாசனை பண்ணுவீங்க. இதுதான் சிவன் அப்படின்னு ஒரு ரூபத்தையோ ஒரு நாமத்தையோ வச்சு நீங்க என்ன பண்றீங்க? உபாசனை பண்றீங்க. ஆனா அதெல்லாம் கர்மத்துல ஆயிடும். இதை ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இல்லை, இது இல்லை, இது இல்லை அப்படின்னு நீக்கிறது. நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு தப்பா ஒப்பீனியன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த தேகம் நான் அப்படின்னு, தேகம் நான் இல்லை, இந்திரியம் நான் இல்லை, மனசு நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானம் அப்படின்னு பேர். இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதோட வேலை முடிச்சு போகுது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், மோக்ஷஸ்யச அகாரியத்துவாத். மோக்ஷம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் இல்லை, ஒரு காரியம் இல்லை. மோட்சம்ன்றது ஒரு கர்மத்தினால் செய்யப்படுவதில்லை. ஏன் செஞ்சா என்ன அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா இருக்காது. யத் கிருதகம் தத அநித்தியம் கடவத்து. ஒரு நியமம் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா எது எல்லாம் ஒரு கர்மத்தினால் செய்யப்படுகிறதோ அது எல்லாம் வேற ஒரு காலத்தில் இல்லாம போயிடும். இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போனாலும் நீங்க எந்த யாகம் பண்ணீங்க, இல்ல எந்த ஹோமம் பண்ணீங்க, என்ன அன்னதானம் பண்ணினீங்க, என்ன சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்ணீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்ணி நல்லா புண்ணியத்தெல்லாம் அனுபவிச்சு திரும்ப என்ன ஆகணும்? திரும்ப வந்துட வேண்டியிருக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் விஷயம் வந்துடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மம் பண்ணினாலும் கர்மத்தினால் சம்பாதிக்கப்படக்கூடிய எதுவா இருந்தாலும் நஷ்டத்தை அடையும். ஒரு பானையை ஒரு காலத்துல பண்றோம், அதை யூஸ் பண்றோம், ஒரு காலத்துல அது உடஞ்சி போகுது. நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரூமுக்கு வந்து ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. இந்த புது வீட்டுக்கு புது ரூமுக்கு வந்து குட்டியாக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 பானையாவது உடச்சி போட்டிருப்பேன். 5 பானை. ஒரு ஒரு சம்மர்ல நல்லா யூஸ் ஆகும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல சில்னஸ் போயிடும். ஐயோ சில்னஸ் போயிடுச்சே அப்படின்னு தூக்கி ஓரமா போட்டு அது உடஞ்சி போயிடும். இவ்வளவுதான். 5 பானை உடைச்சிருக்கேன் 6-7 வருஷத்துல. 5 பானை. ஏன் அப்படின்னா பானை செய்யப்பட்டது ஒரு கர்மத்தினால, பானை உடஞ்சி போச்சு ஒரு காலத்துல. நீங்க கர்மத்தை பண்ணீங்க அப்படின்னா கர்மமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் வரைக்கும் பலன் கொடுக்கும். அடுத்து அந்த பீரியட் முடிஞ்சோடனே உடஞ்சி போயிடும், நாசமா போயிடும். அது ஸ்தூல கர்மாவா இருந்தாலும் சரி, சொர்க்கத்து வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வேண்டியிருக்கும். க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி. கீதால சொல்லும் போது சொல்றார், க்ஷீணே புண்ணியங்கள் க்ஷீணமான பிறகு மர்த்திய லோகம் விஷந்தினா இந்த மனுஷ லோகத்துக்கு திரும்ப வருகிறான். பேக் டு பெவிலியன் வந்தாகணும். சொர்க்கத்துக்கு போனாலும் இல்ல, மேல இருக்கக்கூடிய சாயுஜ்ய பதவிக்கு கீழே இருக்கிற சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், இந்த எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்ப ரிட்டர்ன் வர வேண்டும். ஒரே ஒரு இது சாயுஜ்யம் மட்டும் விட்டுட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்து தான் அனுப்புறாங்க எல்லாத்துக்கும். நீங்க திரும்ப இங்க தான் வந்தாகணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் நம்ம எல்லாம் சொல்றோம், எதை அடைந்தால் திரும்ப வராத நிலையோ அதுதான் மோட்சம். அதை தான் எல்லாரும் முயற்சி பண்றோம். நான் திரும்ப வரக்கூடாது இந்த சம்சாரத்துக்கு. அப்ப எட்டர்னலா இருக்கணும், நித்தியமா இருக்கணும் நான் அடையக்கூடியது. அப்போ நித்தியமான மோட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது? கர்மத்தினால் செய்ய முடியாததா இருக்கணும். செஞ்சா அது அனித்தியமாயிடும். அப்ப கிளியரா சொல்லுது, மோக்ஷஸ்ய அகாரியத்வாத்.
மோட்சம் என்பது ஒரு கர்மத்தினால் செய்யப்படுவது அல்ல. அப்ப என்ன பண்ணணும்? முமுக்ஷோகோ கர்ம ஆனர்த்தக்கியம். ஹைலைட் பண்ணிங்க இது ஃபுல்லா. முமுக்ஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் அனர்த்தம். ஆனர்த்தக்கியம்னு அர்த்தம் யூஸ்லெஸ் அர்த்தம், அர்த்தம் இல்லாதது, பிரயோஜனம் இல்லாதது. அப்ப காமிய கர்மத்தை முமுக்ஷு பண்ணுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முமுக்ஷு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காமியத்தையும் ஆசைப்பட்டு பண்ண மாட்டான். நல்லா தெரியும் அவனுக்கு. காமப்பட்டோம் அப்படின்னா அது நம்மளை பந்தப்படுத்தி விடும், திரும்ப பிறவிய கொடுக்கும்னு அவனுக்கு தெரியும். எதை ஆசைப்பட்டாலும் அது ஒரு நாள் என்ன ஆயிடும்? நாசமாயிடும். நல்லா தெரியும். நிறைய சன்னியாசிமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் ஹரித்வாரில் பார்த்துருக்கேன். நிறைய பில்டிங்கை கட்டி வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரமங்கள் பூத்த பங்களாவாக ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய இந்த அரண்மனையில் ராஜஸ்தான் பக்கம் போனீங்கன்னா, எப்பாவது ராஜஸ்தான் பக்கம் போயிட்டு வாங்க, ஜோத்பூர் பக்கம்லாம் போயிட்டு வாங்க. என்ன நினச்சி கட்டியிருப்பானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன இருக்குன்னு ஒரு விரக்தனாக இருந்து பார்த்தோன்னா என்ன நினச்சி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருப்பான்? ஏன்னா இவன் வாழ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற வயதாக இருக்கும். அதுக்கப்புறம் வயோதிகம் வந்துடும். ஆனால் கட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ எவ்வளோ பெரிய ஹியூஜாக கட்டி வச்சுருக்கான். அவன் அனுபவிச்சானா இல்லையான்னு, எவன் கட்டினானோ அவன் அனுபவிச்சானான்னு தெரியல. பெருசு பெருசாக கட்டி வச்சுருக்கானுங்க. எல்லாம் பூத்த பங்களாவாக இருக்குது. ஆள் வசிக்கிறதுக்கான இடமே இல்லை உங்களுக்கு. இங்கே செஞ்சி பக்கத்தில் திப்பு சுல்தானோட கோட்டை இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வவ்வாலாக தான் இருக்கும். மொழியை வாசம் பண்ணுறதெல்லாம் வவ்வால் தான் வாசம் பண்ணிகிட்டு இருக்கு. மனுஷங்கள்லாம் யாரும் இல்லை, பயன்படுத்துறதுக்கே இல்லை. இதே மாதிரி ஆசிரமங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளார நிறைய ஆசிரமம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய ஆசிரமங்கள் பில்டிங்காக இருக்குது. ஆனால் பின்னாடி ஒரு மோகத்தோடு எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி அது யாருக்கும் உபயோகம் இல்லாமல் பூத்த பங்களாவா, பூத்தம் வாசம் பண்ணுறது, பேய் வாசம் பண்ணுற பங்களாவாக இருக்கும். பூட்டி வைக்க வேண்டியது, வேறு எதுவும் இல்லை. இது மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாக சன்னியாசிகள் சாதுக்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணுமோ அதை விட்டுட்டு கர்மத்தில் இறங்கி அது வேஸ்ட்டாக போய் நிற்கிது. 1000 ரூம்ஸுங்க, 2000 ரூம்ஸ். யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ பெருசாலாம் கட்டுவானா? ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்கள்? எவ்வளோ மைண்டு வந்து எந்த அளவு ஒர்க் பண்ணியிருக்கோம். 2000 ரூம்லாம் கட்டணும் அப்படின்னா ஆசிரமத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் 5 ஏக்கர் அப்படிலாம் கட்டணும்னா என்ன ஒர்க் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. பின்னாடி வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்கான். ஊரில் நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்கான். இவன் பூட்டி வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் பயன் இல்லாமல் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முமுக்ஷு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? முமுக்ஷோஹோ கர்ம ஆனர்த்தக்கியம். எந்த கர்மமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டன் வேர்டு. இதெல்லாம் ஆச்சாரியோட சங்கரத்திலிருந்து வர வார்த்தை. எந்த ஒரு கர்மத்தினாலும் எந்த ஒரு புண்ணாக்கு பிரயோஜனமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா முமுக்ஷுக்கு இல்லை. கர்ம ஆபாசம். முமுக்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம ஆபாச கர்மம் வந்து ஹெல்ப் பண்ணுமா? ஆமாம், கர்மம் ஹெல்ப் பண்ணாது. ஆனால் ஆபாச கர்மம்னு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆசை இல்லாமல் பண்ற, சங்கல்பம் இல்லாமல் பண்ணக்கூடிய கர்மம் ஆபாச கர்மம். அது என்ன பண்ணும்? யஜ்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினா. மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரணம் பண்ணக்கூடியது யஜ்ஞதான தபஸ் வந்து நிஷ்காமியமா பண்றது. அது வரப்போகுது 18வது சாப்டர்ல சொல்ல போறார், 3வது சாப்டர்லேயே சொல்றார். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மாத் பயாவகா. நல்ல உங்களோட சொதர்மத்தை மட்டும் பண்றது. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவங்க கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறவங்க வானஸ்த பிரஸ்த தர்மம், சன்னியாசியா இருக்கிறவங்க சன்னியாசி கர்மம். அவங்களோட கர்மத்தை மட்டும் ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல சித்த சுத்தி உண்டாகும். மற்றபடி சங்கல்பம் பண்ணீங்கன்னா முமுட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியாது, பிரயோஜனமே இல்லை. திரும்ப சம்சாரம் தான் கிடைக்கும். அதனால ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேட்குறான், நித்யானி பிரத்யவாய பரிகாரார்த்தம் அனுஷ்டேயானி இது சேத். ரொம்ப முக்கியமானது. முமுட்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்திய கர்மங்களை பண்ணலாமா? அதனால தான் இவர் சொல்லுவார், ரமண பகவான் சொல்லுவார். ஒருத்தர் ரமண பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்து பார்த்தீங்கன்னா பித்ருக்கர்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க போகிறேன், பித்ருக்கர்மாவுக்கு நான் போகிறேன் அப்படின்னு. உடனே நம்ம பாரத இவர் சொல்கிறார், ரமண பகவான் சொல்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஓய் சும்மா கர்மம்னு சொல்லிட்டு போ, எல்லாத்தையும் கூட்டி தள்ளு ஓய் அப்படின்ற. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 60-65 வயசுக்கு மேலே ஒரு முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு நித்தியம் நைமித்தியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அபாவம். நான் யார் அப்படின்ற விசாரத்தில் ஆத்ம சாதனையில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து நித்தியம் நைமித்திகத்தை பண்ணணும்னு சொல்லுது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயத்தில் மட்டும் இரு, ஞான அபியாசத்தில் மட்டும் இருன்னு சொல்லுது. பகவானே சொல்றார். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் வந்து அதை சொன்னார் அப்படின்னு சின்ன ஆட்கள்லாம் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார், நம்ம சங்கரரே சொல்றார், நகி நகி ரக்ஷதி டுக்குரிஞ்சி கரணே. ஏன் நீங்க இப்போ எங்கேயாவது காசிக்கு போனீங்க அப்படின்னா படித்துறையில வந்து பார்த்தீங்கன்னா உலாத்துங்க. இந்த நிறைய படித்துறைகள் இருக்கு. அஸ்வமேத காட்டுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய காட் இருக்கு, வரிசையா இருக்கு. அந்த காட்டுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே வந்தீங்கன்னா நிறைய வயசானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிரத்யட்சமா நான் போய் ஜபம் பண்ணுவாங்க. அப்போ ஜபம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பேன், எப்பவுமே படித்துறையில் தான் இருப்பேன். அப்போ நான் பார்த்துருக்கேன் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. வயசானவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பண்டிதர்கள்லாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு இருக்கும், 75-80 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா பிண்டதானம் வைப்பாங்க. 81 பிண்டம் இருக்கு. வேற ஏதோ கணக்கு, அதெல்லாம் வேற ஏதோ வச்சுங்க. 81 பிண்டம் வைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன சின்னையா சாப்பாடை கொண்டு வந்துருவாங்க. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு சாதத்தை கொண்டு வந்துருவாங்க. எள் இருக்கும் தனியா. 81 பிண்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு வைக்கணும். அதுக்கு எள்ளு தண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை நாள் பண்ணணும் சாமின்னா டெய்லி பண்ணணும். டெய்லி பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 காலையில் வந்து 9 மணிக்கு வந்தாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 12 மணி 11 மணி 12 மணி ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. வயசு எத்தனை வயசுப்பா அப்படின்னா 75-80 வயசுல பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துருக்காரு சங்கரர், பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவர் எழுதுறாரு, நகி நகி ரக்ஷதி டுக்குரிஞ்சி கரணே. டுக்குரிஞ்சி அப்படின்னா கிரு தாத்து வந்து கரணேன்னு அர்த்தம், செய்வதில். நீ கருமத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆக போறது இல்லப்பா. நகி நகி ரக்ஷதி, உன்னை காப்பாற்றவே காப்பாற்றாது. கருமம் என்ன பண்ணும்? பந்தப்படுத்தும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முமுக்ஷு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்திய கர்மங்கள் முமுக்ஷுக்கு இருக்கா? எனக்கு ஏதாவது சந்தியாவந்தனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இதான் சொல்றாரு இங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நித்யானி பிரத்யவாய பரிகாரார்த்தம் அனிஷ்டேயானி இதுச்சு. நித்திய கர்மங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நித்திய கர்மங்களை விட்டுறக்கூடாது. யஜ்யம் தானம் தபஸெல்லாம் நீங்க யாரும் விடக்கூடாது. உங்களுக்கு என்ன கர்த்தவியம் இருக்கோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அக்னிகோத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஔபாசனத்துல இருந்து அக்னிகோத்திரத்துல இருந்து பிரம்ம யஜ்யத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பண்ணாம விட்டுட்டீங்கன்னா பிரத்யவாய தோஷம் வந்துடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் முடிவு பண்ணிக்கணும், நான் ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா முமுக்ஷுவா, ஃபுல் டைம் முமுக்ஷுவாவே ஃபுல் டைமாக தான் இருக்க முடியும். பார்ட் டைம் முமுக்ஷுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கருமி பாதி சுவாமி, பாதி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கிரகஸ்தன் பாதி சன்னியாசி சுவாமி, பாதி நிவர்த்தி பாதி பிரவருத்தி சுவாமி அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா அதுதான் நம்ம பிரித்து சொல்லியிருக்கோம். பிரவருத்தினா பிரவருத்தி தான், நிவர்த்தினா நிவர்த்தி தான். ஒன்று இந்த பக்கம் நிற்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் நிற்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், முண்டக்கோபனிஷத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறாரு, இருட்டும் வெளிச்சமும் எப்படி ஒன்று சேராதோ அதே மாதிரி பிரவருத்தியும் நிவர்த்தியும் ஒன்று கூடவே கூடாது, ஒன்றா இருக்கவே முடியாது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முமுக்ஷுவா இருந்தீங்க அப்படின்னா, நான் ராமச்சந்திரஜிட்டெலாம் சொல்லிகிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் சொல்கிறது தான், வயசானவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறது, நிமித்தங்களை எல்லாத்தையும் எடுத்துருங்கன்னு சொல்கிறது. இப்போ சிவராத்திரிக்கு நீங்கள் என்ன சாமி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணேன் நான் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்புறம் என்ன ஜபத்தை பண்ணிட்டு பேசுவாம இருந்தேன். ஏதாவது நித்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்தியம்லாம் ஒன்றும் இல்லை, எந்த ஸ்பெஷலும் இல்லை. தீபாவளியில் பொங்கல் இல்லை, வரலட்சுமி விரதம் இல்லை, மாகாளிய பட்சம் இல்லை, எந்த பட்சமும் இல்லை, ஒரு இல்லை. 24 மணி நேரமும் 24x7 அதே மாதிரி 12 மாதமும் எல்லா வருஷங்களும் என்ன அப்படின்னா ஒரே நாள் என்ன அப்படின்னா முமுக்ஷுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே காரியம் ஞானத்தை அபியாசம் பண்றது மட்டும்தான். கர்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு இல்லவே இல்லை. ஆனால் பூர்வபக்ஷி என்ன பண்றான்? யார் பூர்வபக்ஷி? கர்மகாண்டி. கர்மகாண்டிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ வாயில போட்டுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நித்தியத்தெல்லாம் விடவே கூடாது, நித்தியத்தை விட்டா பிரத்யவாய தோஷம் வந்துடும் அப்படின்னு. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுவாங்க, படிடா இல்லைன்னா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்வாங்க. பிள்ளையாருக்கு முன்னாடி போனோன்னே அம்மா சொல்லுவாங்க, படிக்கலை அப்படின்னா சாமி என்ன பண்ணும், படிக்கலைன்னா சாமி கண்ணை குத்திரும். அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஐயோ சாமி கண்ணை குத்திரும் போல இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு மிரட்டுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி கண்ணை குத்திரும். படிக்கலைன்னா ஒரு காரியத்தை பண்ணலைன்னா
சாமி கண்ணை குத்தோல. அதே மாதிரி நித்திய கர்மங்களை நீங்க அனுஷ்டானம் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, பஞ்சமகா யஜ்யம் சொல்றோம்ல, இந்த சந்தியாவந்தனத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்ம யஜ்யத்துல இருந்து பஞ்சமகா யஜ்யங்கள் எல்லாத்தையும் பண்ணாம விட்டீங்க, தோஷம் வந்துடும், பிரத்யவாய தோஷம் வந்துடும். அப்ப முமுட்சுவா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த நித்திய கர்மங்களை பண்ணியே ஆகணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஆச்சாரியார் மறுக்கிறார். இதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே வாங்க. மறுக்கிறார். என்னன்னா ந அவ்வாறு இல்லை, நீ சொல்றது தப்பு. ஏன் அப்படின்னா அசன்யாச விஷயத்துவாத் பிரத்யவாய பிராப்திகை. முதல் பட்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மகாண்டிய அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பேசுறது. சன்னியாசின்றவன் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முமுக்ஷு தான் சன்னியாசின்னு சொல்றார். முமுக்ஷுன்றவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறான், வைராக்கியம் வந்து அந்த பக்கம் வந்து நிற்க வேண்டியதுதானே, எதுக்கு அங்கே நிற்கிறான்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ முமுக்ஷுவா இருந்துட்ட அப்படின்னா உனக்கு வந்து நித்தியம் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். எப்படி பண்ணணும்? கர்மமாக பண்ணீங்கன்னா ஆசை வைப்பட்டு பந்தப்பட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ பாடம் கேட்குற எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தாங்க இருக்கு. இப்போ எனக்கு சன்னியாசியாக இருக்கிற எங்களுக்கு யாருக்கும் கர்மா இல்லை. நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுவாத்தியாயத்திலையும் பிரணவ ஜபத்தையும் பண்ணிட்டு அங்கே பாட்டுக்கு இருப்போம். எங்களுக்கு யாரும் இந்த ஆச்சாரியர் சொல்கிறார் சங்கர், இவங்களுக்கு வந்து ஞான அபியாசத்தில் இருக்கிறவங்களுக்கு கமெண்டே பண்ண முடியாது, யாரும் வேதமே கமெண்ட் பண்ண முடியாதான். பின்னாடி வந்து 18வது சாப்டர் சொல்ற வேதம் கூட வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஞான அபியாசத்துல இருக்கிறவங்களுக்கு. இதே நீங்க கர்மத்துல கிரகஸ்தாசிரமத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா, சுவாமி நான் முமுக்ஷு சாமி, ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கேன் சாமி, ஏதோ ஒரு இதுல மாட்டிக்கிட்டு இருக்கேன் சாமி, நான் வெளியில வர முடியல சாமி, இன்னும் எனக்கு தைரியம் வரல சாமி, எனக்கு சூழ்நிலை சரியா இல்லை சாமி, ஒரே ஒய்ஃப் தான் சாமி, யாரும் பாத்துக்கிறதுக்கு இல்லை, ஒரே ஹஸ்பண்ட் தான் எனக்கு பாத்துக்கிறதுக்கு இல்லை, என்னோட குழந்தைய பாத்துக்கணும், இல்லை என்னை சுற்றி இருக்க நான் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வர முடியல உங்களை மாதிரி. அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கு. என்ன பாசிபிலிட்டிஸ்? கர்மம் பண்ணீங்கன்னா பந்தப்பட்டுருவீங்க. கர்மயோகம் ஆபாச கர்மம் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க ஆபாச கர்மம் பண்ணலை அப்படின்னா நீங்க உங்களோட சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேன்சல் ஆகிடும். உங்களோட சீட்டு வந்து ஆட்டோவா நீங்க முமுக்ஷு இல்லை அப்படின்னு ஆயிடும். அப்ப முமுக்ஷுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபாச கர்மம் தான் நீங்க பண்ணணும். சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் இல்லை. சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபாச கர்மம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஃபுல் டைம் ஞான அபியாசம் பண்ணிட்டு இருந்தா போதும் சொல்லியிருக்கு. இதான் சொல்றாரு, அசன்யாசி விஷயத்வாத் பிரத்யவாய பிராப்தேஹே. கர்மகாண்டி மதத்துல உன்னோட மதத்துல தான் சன்னியாசியே இல்லையேப்பா. கர்மகாண்டி வந்து சன்னியாசியை ஒத்துக்க மாட்டான். கர்மகாண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் சன்னியாசம் எடுத்துப்பா அப்படின்னா கர்மத்துக்கு அனதிகாரி தான் சன்னியாசம் எடுத்துக்கணுன்றான். கூணு, குருடு, நொண்டி, மனைவி இறந்து போனவங்க, இவங்க தான் யூஸ்லெஸ்ஸாக இருக்க பர்சன். இந்த உலகத்துக்கு கர்மம் பண்ணுறதுக்கு யாருக்கு தகுதி இல்லையோ, யூஸ்லெஸ்ஸாக இருக்கானோ அவன் சன்னியாசி எடுத்துக்கிட்டோம். ஊர்லலாம் அப்படி தானே பார்க்கணும். சன்னியாசினாவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ், எதுக்கும் உபயோகப்பட பாவம், ஏதோ முடியல போல இருக்கு, அதான் சன்னியாசம் எடுத்துட்டார் அப்படின்றோம். இதுதான் கர்மகாண்டியோட மதம். கர்மகாண்டியோட பூர்வ பாகத்தில் சன்னியாசம் இல்லை, மனசில் வச்சுங்க. அப்போ உன் விதி எங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் விதி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், சன்னியாசிக்கல. உன்னோட விதி எங்க கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. எது வரைக்கும்? சாகர காலம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷியோட. அதான் ஆச்சாரியர் மறுக்கிறார். இனி சொல்றது அசன்யாசி விஷயத்வாத் பிரத்யவாய பிராப்தேஹே. பிரத்யவாயம்னு சொல்லக்கூடிய தோஷம். பிரத்யவாயம்னு என்ன அர்த்தம்? அகரணே பிரத்யவாய. உன்னை செய்யாம விட்டீங்கன்னா உண்டாகக்கூடிய தோஷத்துக்கு பேரு பிரத்யவாயம். குளிக்காம இருந்தா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் பாடியில இன்க்ரீஸ் ஆகும், அழுக்கு சேரும், பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க, ஸ்மெல் வரும், பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க, நம்ம எங்கேயும் போக முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பேட் ஸ்மெல் வருதுப்பா அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தர் வருவார், ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வருவார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கவர் ப்ரொஃபஸர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு பேர் நாங்கள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா டிச்சு வாயன் பேர். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஸ்திரத்தை பற்றி நிறைய கலெக்ட் பண்ணிட்டு போவார். சாமி இது என்ன அது என்ன நிறைய. காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக இருக்கிறவர் பல்லு தேய்க்க மாட்டாருங்க.
அவருக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சிருக்க பேரே வந்து என்ன பேருன்னா டிச்சு வாயர் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். டிச்சு வாயர் வந்தாரா அப்படின்னு தான் கேட்போம். வாயை டிச்சு மாதிரி தான் இருக்கும், ஸ்மெல் வரும் அப்படி. அப்போ என்ன பண்ணுவோம், நாங்களாம் பேசும்போதே ஜி அங்கேயே இருங்கன்னு சேரை போட்டு தூரமாக உட்கார வச்சு தான் நான் பேசுவேன் அவர்கிட்ட. தூரமாக இருந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நித்தியம் பண்ண வேண்டிய ஸ்நானம் பண்ணுறதையோ குளிக்கிறதையோ அதே மாதிரி பல்லு தேய்க்கிறதையோ பண்ணலை அப்படின்னா பக்கத்தில் யாரும் போக முடியாது. அப்போ ஒன்று காரியம் பண்ணாமல் விட்டீங்கன்னா என்ன ஆகிடும், ஒரு தோஷம் வருமா? அப்போ பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா மலம் நீங்காது, உடம்புல இருக்கிற மலம் நீங்காது. அதே மாதிரி டெம்பரேச்சர், ஸ்நானம் பண்ணுறதே பித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சமனமாகிறதுக்கு, பித்தம் சமம் ஆகாது உங்களுக்கு. குளிர் ஆகணும், உடம்பு குளிரணும், குளிராது. அப்போ பண்ணாமல் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் வருமா? ஆமாம் வரும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேஜில் நம்ம பயப்படுத்துறதுக்காக சொல்கிறது. அம்மா சொல்லுவாங்கல்ல, நீ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலைன்னா சாமி கண்ணை குத்தும், அப்போ படிக்கணும், காலையில் எந்திரிச்சு படிக்கணும். அப்போ உன்னை பண்ணுறதுக்காக இப்போ முதல்ல வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் இதையே சொல்கிறது, நித்தியத்தை விடவே விடாதீங்க. நித்தியத்தை விட்டீங்கன்னா, குளிக்காமல் விட்டா எப்படி அழுக்கு சேருமோ அதே மாதிரி நித்தியத்தை பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அழுக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகி அக்னிகாரியாதி அகரணாத் சந்நியாசினக பிரத்யவாயக கல்பயிதும் சக்கியம். இங்கே ஆச்சாரியர் சன்னியாசியை மட்டும் எடுத்து சொல்கிறேன். சன்னியாசிக்கு வந்து அக்னி காரியமே இல்லை. பூநூல் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து அக்னியை சமாரோபணம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டி எடுத்தாச்சு, குடுமி எடுத்தாச்சு. அக்னி காரியம் சன்னியாசிக்கு இல்லை. அப்போ அக்னிகாரியாதி அகரணாத், அக்னிகாரியம் முதலியவைகள் செய்யாததனால் சந்நியாசிகளுக்கு பிரத்யவாயக நகி கல்பயதும் சக்கியா, பிரத்யவாய தோஷம் வரும்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சன்னியாசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்ஞம்லாம் இல்லை. அதனால தான் நான் எங்களோட சன்னியாசிகள்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கிறது. எங்கள் சன்னியாசிகளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்குற தட்சணையில் பெரும் பகுதி வந்து ஜீவராசிகளுக்கு தான். அப்போ அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கா அப்படின்னா கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று விராட் உபாசனான்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபாச கர்மம். நான் பண்ணவே இல்லை, ஏதோ நடக்குது இருக்குது போடுறோம், அவ்வளோதான், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படி. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமகா யஜ்ஞம்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஆனந்தமாக வந்து பட்சிகளுக்கெல்லாம் கொடுக்குறோம், எல்லா இதுக்கும் நாய்களுக்கு மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோமே. என்னது அப்படின்னா நர யஜ்யம், பூத்த யஜ்யம், பித்திரு யஜ்யம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாத்தையும் எந்த பாவத்தில் பண்ணுறோம், விராட்டு ஈஸ்வரன் இந்த விராட்டாக இருக்கார், அவருக்கு நாங்கள் பண்ணுறோம். நானும் அடுத்த ஸ்டெப்பு போகும்போது நானும் பண்ணலை, அவரும் எடுக்கவும் இல்லை. இதுதான் ட்ரீம்ஸ் போயிட்டுருக்கு. இந்த விதமாக தான் பண்ணுவோம் ஒழிய சன்னியாசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்ஞம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இதுவே நான் கொஞ்சம் நிஷ்டைக்கு போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு பேசாமல் குவைட்டாக உட்காரும். நான் பஞ்சமகா யஜ்ஞத்தை பண்ணுனா குவைட்டாக உட்கார முடியாது. அப்போ வந்து ஆத்மஸ்வரூபத்தில் நிற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கர்மங்களையும் விடணும். அப்போ சன்னியாசிக்கு அக்னி கர்மா இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பஞ்சமகா யஜ்ஞங்கள் இல்லை, அதனால் அவனுக்கு வந்து பிரத்யவாய தோஷம் வரும்னு கல்பனை செய்ய முடியாது. அப்போ யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யதா பிரம்மச்சாரினாம் அசன்யாசினாம் அப்படி கர்மினாம். ரொம்ப அருமையான வார்த்தை போடுறார். யாருக்கு பிரத்யவாய தோஷம் வரும், இப்போ உங்களுக்கெல்லாம் பிரத்யவாய தோஷம் வரும், எதையாவது நீங்கள் பண்ணலை அப்படின்னா, உங்கள் டியூட்டியை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பிரத்யவாய தோஷம் வரும். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மச்சாரிகளுக்கும் கிரகஸ்தர்களுக்கும். அசன்யாசினாம் கருமினாம்னு என்ன அர்த்தம், கருமியாக இருக்கக்கூடிய சன்னியாசிகள் யாரெல்லாம் ஆசைப்பட்டு நம்ம கர்மம் பண்ணிட்டு இருக்கோம்ல, கிரகஸ்தாசிரமத்தில் எல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு என் குழந்தை நல்லா இருக்கணும், குட்டி நல்லா இருக்கணும், நம்ம இன்னும் மாயைன்னு புரியாமல் நிறைய சத்தியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ யாரெல்லாம் சத்தியத்துவம் கொடுத்து இந்த சொசைட்டியில் இருந்துக்கிட்டு கருமியாக இருக்கிறோமோ, பற்றுதலோட கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அவங்களுக்கு அவங்க டியூட்டியை ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. விட்டிங்கன்னா என்ன வந்துடும், பிரத்யவாய தோஷம் வந்துடும். கண்ணை குத்திடும் சுவாமி, சுவாமி கண்ணை குத்திரும், மனசில் வச்சுக்கணும் எப்பவுமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருமையாக இருந்தீங்க அப்படின்னா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ மீமாம்சகர்கள் இருக்காங்கல்ல, கர்மகாண்டிகள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கர்மத்தை விடவே மாட்டாங்க. பூர்வகாண்டிகள் ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தை விடவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கர்மகாண்டிகளோட இப்போ வேத பாடசாலையெல்லாம் இருந்து வராங்கல்ல, பண்டிதர்கள்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கர்மத்தையும் விடவே மாட்டாங்க.
பிரம்ம யஜ்யத்துல இருந்து திரிகால சந்தியால இருந்து இதெல்லாம். இந்த வேத பண்டிதர்கள் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆபஸ்தம்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்க, குருக்கள்லாம் இருக்காங்கல்ல கோயில், அவங்களும் கொஞ்சம் எக்குத்தப்பா இருப்பாங்க. ஆனால் வைதிகர்களாக இருக்கிறவங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அவங்களோட கர்மத்தில். ஏன் அப்படின்னா அவங்க புத்தியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்கு, சந்தியாவை விட்டா இல்லை பிரம்ம யஜ்ஞத்தை விட்டா என்ன வந்துடும், பிரத்யவாய தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரும் என்னது, ஒரு கர்மா பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கர்மாலையும் என்ன பண்ணுவாங்க, சங்கல்பம் பண்ணுவாங்க. கர்த்திருவம் இருக்கும், கூட காமம் இருக்கும், சங்கல்பம் இருக்கும். அப்ப சங்கல்பம் கர்த்திருவம் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் கர்மிகளா கிரகஸ்தர்களா இருக்கோமோ அவங்களுக்கு கருமத்தை விடுறது, நித்திய கர்மங்களை விடுறது சாய்ஸே இல்லை. அவங்க 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 டியூட்டியை பண்ணியே ஆகணும். விட்டா பிரத்யவாய தோஷம் வந்துடும். அது மாதிரி சன்னியாசிகளுக்கு வருமானா, சன்னியாசிகளுக்கு வராது. யார் சன்னியாசி, எந்த சன்னியாசி, வாஸ்தவ சன்னியாசி. உண்மையிலேயே காமம் இல்லாத எவன் சன்னியாசியோ, மோட்சத்துக்காக எவன் முயற்சி பண்றானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் வராது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ந தாவத்து, வானப்பிரஸ்தனும் கிரகஸ்தரோட ஒன்றா ஆக்கிருங்க. நீங்கள் வானப்பிரஸ்தரை வந்து நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சம்ஸ்தம் அமிர்தத்துவமேத்தின்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்கேன். நிலை பெற்றவன் சன்னியாசத்தை இதுலேயே பிரம்மத்தில் நிலை பெற்றவன் நிஷ்டன், அவனுக்கு வந்து அமிர்தத்துவம் சொல்லிடுச்சு ஒரு கேட்டகரி. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்சாரத்திலே சேர்க்கலை. ரமணர் மாதிரியான இருக்க ஆட்களை சேர்க்கவே இல்லை. சதா சுப்பிரமணியர், ரமணர் இது மாதிரிலாம் இருக்கவங்கள கேட்டகரியில் கொண்டு வரல. மொத்தம் இந்த சம்சாரத்துக்கு 3 பில்லர் சொல்லப்பட்டிருக்கு. சம்சாரத்துக்கு திரையோ தர்மஸ்கந்தாகா அப்படின்னு ஒரு மந்திரம் சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2:23 2:23:1 போட்டுங்க. உங்களோட நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், இல்லைன்னா நான் இதிலே போட்டு விட்றேன், வாட்ஸ்அப்பில் போட்டுருவேன். 2:23:1 சாந்தோக்கியம். திரையோ தர்மஸ்கந்தாகா. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்சாரத்துக்கு 3 பில்லர் சொல்லப்பட்டிருக்கு, 3 பில்லர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்ஞோ அத்தியனம் தானமிதி பிரதமஹா. முதல் பில்லர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தனும் பிரம்மச்சாரியும் முதல் பில்லர். முதல் பில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தோட முதல் பில்லர் பிரம்மச்சாரியும் கிரகஸ்தனும். பிரம்மச்சாரிக்கு என்ன கர்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியனம், படிக்கிறது. ஒரு 18-20 வயசு வரைக்கும் படிக்கிறது, நம்ம ஸ்டூடெண்ட் லைஃப் நம்ம சொல்கிறோம்ல அதுதான். அதுக்கப்புறம் கிரகஸ்தனுக்கு என்ன தர்மம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யஜ்ஞம், அப்புறம் தானம். தானமும் என்னது, தானம்னா என்ன வந்துடும் உங்களுக்கு, யஜ்ஞம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். தானம்ன்றது என்னது, பஞ்சமகா யஜ்ஞம் எல்லாமே தானம் தான். பஞ்சமகா யஜ்ஞம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல அதெல்லாம் தானம் தான் உங்களுக்கு வந்துடும். அப்போ யஜ்ஞமும் தானமும் கிரகஸ்தனோட தர்மம். அத்தியனம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரி தர்மம். இந்த 2 பேரும் சேர்ந்து சம்சாரத்தோட ஒரு பில்லர். இதுக்கு அடுத்தது தபையேவ திதியோ. யாரெல்லாம் வானப்பிரஸ்தரோ அவங்கெல்லாம் கேட்டுங்க. 2வது பில்லர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 55 வயசு, அதிகபட்சம் 55 வயசு தான் சொல்லியிருக்கு. 55 வயசுல ரொம்ப நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20-22 வயசுல மேரேஜ் ஆகிடும். மேரேஜ் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து பார்த்தீங்கன்னா 42 வயசு. இப்போ இங்கே ஒருத்தர் எங்கள் முன்னாடி கிராமத்து ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே திருவண்ணாமலையில், அங்கங்கே நான் பார்ப்பேன். அதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா பேரன் எடுத்துடுறாங்க, பேரன் வந்துடணும், கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வந்துடுறாங்க. எனக்கு ஆச்சு, என்னங்க ஆமாம் சாமி 22-23 வயசுலலாம் மேரேஜ் சாமி அப்படின்னு. 22-23 வயசுல அதான் வைதிக தர்மத்தில் கரெக்டாக அங்கே தான் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 20-22 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா 45-46 வயசு வரும்போது பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. 45-46 முடிஞ்சிடும். இப்பதான் நம்ம வந்து 35-40 வயசுல இப்ப கல்யாணம் பண்ணிட்டு இருப்போம். கல்யாணம் பண்றதே 40 வயசு. அப்ப எப்போ வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் ஆகுறது ரொம்ப டிலே ஆயிடுது. அப்போ வந்து 40 வயசு, நீங்க சின்ன வயசுல மேரேஜ் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வானப்பிரஸ்தத்துக்கு என்ன தர்மம் அப்படின்னா, வானப்பிரஸ்தனும் என்ன மாதிரி ஒரு குட்டியால் இருக்கக்கூடிய குட்டீச்சக சன்னியாசி, பேர் என்னது, குட்டீச்சக சன்னியாசி. வானப்பிரஸ்தனும் குட்டீச்சக சன்னியாசியும் ஒரு பில்லர், 2வது பில்லர். இவங்க 2 பேத்துக்கு என்ன தர்மம் சுவாமி அப்படின்னா தபஹ, ஸ்வாத்தியாயோ பரமோ தபஹ.
இந்திரிய நிகிரகமும் சுவாத்தியாயமும் பண்ணிக்கிட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டியது. அப்போ உங்களுக்கு ஏதாவது கர்மம், வேற ஏதாவது கர்மம் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சமகா யஜ்ஞங்கள்லாம் கூட இல்லை. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்துருது? கிரகஸ்த ஆசிரம தர்மம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதனாலதான் நான் சொல்லுவேன், உபாசனையும் அரண்யத்துல இருந்துகிட்டு ஒதுங்கி ஊரை விட்டு விலகி இருந்துகிட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா சிவசிவான்னு இருந்துகிட்டு இருக்கணும். உபாசனை பண்ணிக்கிட்டு தபஸ் பண்ணிக்கிட்டு சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான், வேதாந்த விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் குட்டீச்சக சன்னியாசிக்கும் கிரகஸ்தர்கள் இது வானப்பிரஸ்தர்களுக்கும் தர்மம். முடிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் அதான் வராதுன்னு நம்ம சொல்றோம். யாருக்கு வந்து கர்மா இருக்கோ அவங்களுக்கு வரும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய கர்மம் மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்கு. சந்தியாவந்தனத்தை பண்ணிக்கிட்டு வேற எதுவுமே பண்ண சொல்லல உங்களுக்கு, வேற எதுவுமே இல்லை. அப்ப தபஸ் தான் பிரதானம், அங்க உபாசனை தான் பிரதானம், கர்மம் பிரதானம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, கர்மம் வந்து கிரகஸ்தாசிரம பிரதானம். நம்ம 4 பாட்டு வச்சிருக்கோம் இதுல வேதத்துல, மந்திரம், பிராமணம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரண்யகம், அதுக்கப்புறம் உபனிஷத்து, 4 வச்சிருக்கோம். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனுக்கு அத்தியனம். 2வது வந்து பாத்தீங்கன்னா பிராமண பாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றது, கர்மத்தை பண்றது, அது கிரகஸ்தாசிரமத்துல. மந்திர பாகம் பிராமணனுக்கு, இது பிரம்மச்சாரிக்கு. கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமண பாகம், வானப்பிரஸ்தனுக்கு வந்து ஆரண்யக பாகம், சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து பாகம். 4 பிரிச்சு வச்சிருக்கு. அப்ப ஆரண்யக பாகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனைகள். கர்மம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கர்மம் நித்திய கர்மம் சந்தியாவந்தனம் இருக்குல்ல, அதை மட்டும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு சதா காலமும் உபாசனையிலையும் முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி யாராவது சன்னியாசி இருந்தானா பாடம் கேட்டுக்கலாம். இவ்வளவுதான். உங்களுக்கும் எனக்கும் ஒரே கர்மா. நைமித்திக கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம், நித்தியம் நைமித்திகம் மட்டும் பண்ணலாம். இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணிக்கலாம், அமாவாசை தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். சிராத்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா அது விஸ்தாரமா இல்லாம சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா என்ன முடியுமோ அதை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். விஸ்தாரமான கர்மம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வேற எந்த கர்மமும் சொல்லப்படலை. யாகங்கள், ஹோமங்கள், இது மாதிரி தான தர்மங்கள், இது மாதிரிலாம் எந்த கர்மமும் இல்லை. ஒரே ஒரு கர்மா வந்து பாத்தீங்கன்னா நல்லா உபாசிக்கிறது, ஈஸ்வரனை உபாசிக்கிறது மட்டும்தான். ஆயிடுச்சா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரிய ஆச்சாரிய குலேவாசி திருத்தீயோ. இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருட்டையே வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியனம் பண்ணதுக்கு பிறகு, வேத அத்தியனம் பண்ணதுக்கு பிறகு, நான் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், லைஃப் லாங் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், குரு சேவையிலேயே பிரம்மச்சாரியா இருப்பேன் அப்படின்னு பீஷ்மர் மாதிரி என்ன பண்றது, ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறது. சங்கல்பம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நார்த் இந்தியாவிலாம் பார்த்துருக்கோம், என்னன்னா மஞ்ச வஸ்திரம் உடுத்துறதுன்னு ஒன்று இருக்கு. எனக்கு தனியா தெரியணுன்றதுக்காக நீங்கள் சின்மா மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் ஒரு வஸ்திரம் போட்டிருப்பாங்க, எல்லோ கலர் வஸ்திரம். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பிரித்து காட்டுறதுக்காக. ஒயிட் வஸ்திரம் போட்டிங்கன்னா குருவான பிரம்மச்சாரின்னு பேர். ஒயிட்டில் இருந்தால் பிரம்மச்சாரி வந்து, இப்போ நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம பத்மநாபன் வச்சிருக்கா, அங்கவஸ்திரம் போட்டிருக்கா, உட்காந்துருக்காரு பாரு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அங்கவஸ்திரம் போட்டு இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குருவான பிரம்மச்சாரி இருப்பாங்க. நல்லா ஒரு கிராஸில் வந்து யோக வஸ்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குருவான பிரம்மச்சாரி. ஒயிட்டு தான் போடுவாங்க. எல்லோ போட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சங்கல்பம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நான் லைஃப் லாங் சன்னியாசம் எடுத்துக்க மாட்டேன், கிரகஸ்தாசிரமத்துக்கும் போக மாட்டேன், இந்த பிரம்மச்சரியத்திலேயே தொடர்ந்து நான் இருப்பேன், குருக்கு சேவா பண்ணிட்டு இருப்பேன். குரு இறந்து போயிட்டாருன்னா குருவோட அந்த ஸ்தானத்துக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எவ்வித காரணத்தை கொண்டு இதை விட்டு நான் போகவே மாட்டேன்னு நிஷ்டையோட இருக்கிறதுக்கு பேரு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். இவங்க 3வது பிள்ளை. அப்போ எல்லாம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, அத்தியந்தம் ஆத்மானம் ஆச்சாரிய குலே, அத்தியந்தம் ஆத்மானம் ஆச்சாரிய குலே அவசாதயன் சர்வக ஏதே புண்ணியலோகா பவந்தி. இவன் எப்படி இருப்பான் அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த பிரம்மச்சாரி ஆச்சாரியரோ கூடயே இருப்பான், எங்கேயும் போக மாட்டான், சேவை பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த 4 பேருமே யார்? பிரம்மச்சாரி கிரகஸ்தன் ஒரு பில்லர், வானப்பிரஸ்தன் குட்டீச்சக சன்னியாசி 2வது பில்லர், அப்புறம் நைஷ்டிக பிரம்மச்சாரி 3வது பில்லர்.
இந்த 3 பேரும் அவங்களுடைய கருமத்தை நல்லா பண்றது மூலமா எந்த வேற எதுவும் பண்ண வேணாம். ஏத்தே புண்ணியலோகாபவந்தி, புண்ணிய லோகத்தை அடைவார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் உபாசனா 2 தான் இந்த 4 இந்த எல்லாத்துக்கும் என்னது கர்மமும் உபாசனையும் இருக்கிறது. இதே வந்து பார்த்தீங்கன்னா யாரு பிரம்ம சம்ஸ்தம் அமிர்தத்வமேதி, எவன் ஞான அபியாசம் பண்ணி பிரம்மத்திலே அகம் பிரம்மாஸ்மின் அதுலேயே ஸ்திரமாகிறான தோன்ற சொரூபத்தில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே சாகாதவன் ஆகின்றான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுனன் யாரு கிரகஸ்தன் தானே. அப்போ அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து என்ன பண்ணுறாரு, 2வது சாப்டர்லேயே ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டாரா, அதுக்கப்புறம் பிரம்ம நிஷ்டையையும் சொல்லிட்டார். 2வது சாப்டர்லேயே பிரம்ம நிஷ்டைனா சித்தப்பிரக்ய லட்சணத்தை சொல்லிட்டார். 55லேருந்து 72 வரைக்கும் சித்தப்பிரக்ய லட்சணத்தை சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன பண்ண போறாருன்னா, உனக்கு நிஷ்டைக்கு போறதுக்கு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு நீ போறன்னு சொல்றியே, உனக்கு அருகதை இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே காரியம் பண்ணணும். என்ன கர்மா? ஆபாச கர்மத்தை பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இதுதான் இங்க ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். நேத்தாவத்து நித்யானாம் கர்மனாம் அபாவாத். இது வரைக்கும் நிக்கட்டும். இங்கிருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம், கண்டினியூ பண்ணுவோம் நாளைக்கு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, கர்மம் கர்மயோகம் ஞானம் ஞான நிஷ்டா 4 ஸ்டெப் எப்போயுமே மனசுக்குள்ளே வச்சுங்க. சனாதன தர்மத்தோட 4 முக்கியமானது பகவத்கீதையில் சொல்கிறது, வேதத்தோட சாரம் 4 ஸ்டெப்பு தான் சொல்லுது. கர்மியாக இருக்கிறவன் பந்தப்பட்டுருவான். அப்போ கர்மியாக இருக்கிறவன் என்ன பண்ணணும்? கர்ம யோகத்துக்கு வந்துடணும். அப்போ கிரகஸ்தர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கர்மயோகத்தை பண்ணினீங்கன்னா, பேனர் போட்டு இல்லை, பேனர் போட்டு பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஆகிடும். அது கொஞ்சோண்டு தான் இதாகும். அது இல்லை, டே டு லைஃப் ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கர்மா பண்ணினாலும் உங்கள் சரீரத்தில் எது நடந்தாலும், காயா வாச்சா மனசா எது நடந்தாலும், தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதன் 18th சாப்டர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அவனையே சரணாகதி பண்ணு. சர்வபாவேன அப்படின்னா என்ன அர்த்தம்? காயத்தினால பண்ணுற கர்மம், வாக்குனால பண்ணுற கர்மம், மனசுனால பண்ணுற கர்மம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதையெல்லாம் பண்ணுறோமோ, என்ன பண்ணுறது? நான் பண்ணலை. இப்போது நான் காலையில் ஒரு கோயில் போவேன். இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னே இப்போ ஒரு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கு திரும்ப கோயில் போவேன். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். போகிறது எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? ஒன்று பூத்தநாராயணனுக்கு போவேன், அதுக்கப்புறம் வந்து 4 கோபுரத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட ஒரு ஒப்புதல் கொடுக்குறது. என்ன ஒப்புதல் கொடுக்குறது அப்படின்னா, நம்ம கம்பெனிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணமோ ஒப்படைச்சிட்டு வருவோம்ல, ரிப்போர்ட் பண்ணிட்டு வர்றது. நம்மளோட சுப்பீரியர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா உங்களுக்கு? டெய்லி போடணும், சாமி இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேனோ அதெல்லாம் எனக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாத்தையும் யார் பண்ணுற? நீ தான் பண்ணுற. உள்ளேருந்து நீ தான் பண்ணுற. இவர் அனுமான் சொல்லுவார் தெரியுங்களா உங்களுக்கு? அனுமான் சொல்லும்போது சொல்கிறார், தேகபாவேன தாசோஸ்மி. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, ஸ்ரீராமரை பார்த்து சொல்கிறார், தேகத்தோட லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேகபாவத்திலேருந்து சொன்னா, நீ சுவாமி, நான் தாசன். தாசன் யாரு? ஸ்லேவ், அடிமை. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நீ சொல்கிற, நான் பண்ணுறேன். அதனால எனக்கு ஒரு விஷயமும் எனக்கு சம்பந்தமே இல்லை சுவாமி. காலையில் முதல்ல போய் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு வர்றது. அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு போய் என்ன பண்ணுறது? 6:30 மணிக்கு கோயிலுக்கு போய் திரும்ப இன்னைக்கு எதெல்லாம் நடந்துச்சோ அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாம் நீ தான் பொறுப்பு. எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நீ தான் பண்ணுற. எனக்கு நல்லதோ கெட்டதோ எதுவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் பார்த்து கோபுரத்தை, ராஜகோபுரத்தை பார்த்து, அதான் சிவலிங்கம், மலையும் சிவலிங்கம். அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏஷத்தே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்யாமி பிராமணத்தில் இருக்குது. அந்த சிவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார் அந்தர்யாமியா, அவ்வியக்தமா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கார். அவர் தான் நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஆத்மாவா இருக்க. அப்போ நான் ஒரு ஆள் இல்லவே இல்லை. இந்த ஜெகத்தெல்லாம் உன்னுடைய யோக ஐஸ்வர்யம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோட விலாசம். இது எல்லாம் வந்து நான் பார்க்கறதெல்லாம் உனக்கு மேலே இருக்கிற மாயையோட கல்பனா. நீ மட்டும்தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நீ மட்டும்தான் இருக்க.
யாரும் மிச்சம் யாரும் இல்லை சுவாமி அப்படின்னு அண்ணாமலையாரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறோம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ராத்திரி படுக்கும் போது என்ன பண்ணுறோம், திரும்பவும் அதே மெமரியை கொண்டு வரோம். சாமி நான் பண்ணலை, சாமி நான் பண்ணலை, நான் பண்ணலை, நான் பண்ணலை. எல்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து நீ தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க சூத்திரதாரியா, நீ தான் இருந்து பண்ணுற. நல்லதோ கெட்டதோ எதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. எனக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன கொடுத்தாலும் அது ஸ்லேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி என்ன கொடுக்குறாரு அதுதான். எந்த டிமாண்டும் இல்லை, எந்த டிமாண்டும் இல்லை எனக்கு. நீயா பார்த்து என்ன கொடுக்குறியோ அதுதான் பிரசாதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி தூங்கும் போதும் அதையே சொல்கிறது. காலையில் எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல் தாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியை ஸ்மரணம் பண்ணி இதே தான் பண்ணுறது. அப்போ எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்குதோ எல்லா சமயத்துலேயும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் என்ன பேர், ஆபாச கர்மா. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கர்மா பந்தப்படுத்துமா அப்படின்னா கர்மா பந்தப்படுத்தாது. அப்போ என்ன பண்ணும், அப்போ நான் சுத்திகரணம் பண்ண, பந்தப்படுத்துறதே சுத்திகரணம் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம சொல்லுவோம்ல தயிர் சாப்பிட்டா கஃபம் கட்டும், தயிரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கரையை போட்டு லசியாக்கிட்டீங்கன்னா கஃபம் கட்டாது. சிம்பிள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சாப்பிட்டா என்ன ஆகும், டைஜஸ்ட் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். எண்ணெயா நிறைய ஃப்ரையிங் ஐட்டம் சாப்பிட்டோன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளத்தை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாம் டைஜஸ்ட் ஆகிடும். சிம்பிள். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தை நம்ம உள்ளே கொண்டுட்டு வரோம் அப்படின்னா டே டு லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோலாக எடுத்துக்கிட்டு நான் பண்ணலை சுவாமி பண்ண வைக்கிறார் அப்படின்னு பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பந்தத்தை எல்லாம் நீக்கிறோம், சுத்திகரணத்தை பண்ண வைக்கிறோம். மெதுவா 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 கரை சேர்ந்துடலாம். இல்லை இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல் காரியம் அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மானுபூதி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோலுக்கு சின்ன சின்ன டார்கெட் இருக்குல்ல. என்ன டார்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கரண சுத்தின்றது ஒன்று வரப்போகுது இல்லை. அந்த கரண சுத்தி இல்லாமல் உங்களால் வந்து ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியாது. ஞானத்தை அடையாமல் வந்து ஞான நிஷ்டையை அடைய முடியாது. ஆத்மானுபூதின்னு சொல்கிற ஞான நிஷ்டையை அடைய முடியாது. கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டை. நீங்கள் ஹை ஜம்ப் பண்ணுறதுல, ஆனால் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞான நிஷ்டா, அதான் அனுபூதி. அப்போ ஞான நிஷ்டைக்கு முன்னாடி நம்ம என்ன வேணும், ஞானம் வேணும். ஞானத்துக்கு என்ன வேணும், அந்த கர்ண சுத்தி வேணும். அந்த கர்ண சுத்திக்கு நான் என்ன பண்ணணும், கர்மயோகத்தை பண்ணணும். இப்போ நான் என்னவா இருக்கேன், கர்மியாக இருக்கேன். அப்போ கர்மியாக இருந்தீங்கன்னா சம்சாரி தூக்கி ஓரமாக போட்டுருங்க, பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கீங்க. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தி மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா முமுக்ஷு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஒரு கர்மாவும் இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். எல்லா கர்மத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணா. இப்போ ஒரே டைமில் வந்து நான் சங்கல்பமும் பண்ணுவேன் கூட நான் முமுக்ஷுவாகவும் இருப்பேன் அப்படின்னா முடியாது. தூரமேத்தே விபரீத்தே விசூச்சி நானாகத்தியை உடையது கட்டோபனிஷத்து கிளியராக சொல்லுது. இதுதான் நான் பாஷித்தை இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டும் டிஃப்ரெண்டான. அதான்ஜி நீங்கள் எடுத்தோன்னு ஆத்மானுபூதிக்கு தான் டார்கெட்டு. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, டைரக்டா ஆத்மானுபூதி அடைய முடியாது இல்லை. அதானே இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் நான். கர்மியாக இருக்கிற நம்ம கர்ம யோகம் தான் பண்ண முடியும் இல்லையா, ஸ்டெப்ஸ். அதனால தான் ஆச்சரியார் இங்கேயும் சொல்ல போகிறேன். பரம்பரையா போன டாக்குமெண்ட் 2 எடுத்து பாருங்க. ஒரு வந்து சித்தசுத்தியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும், சித்தசுத்தி துவாரேன பரம்பரையா ஞான பிராப்தி, ஞான பிராப்தி மூலமாக ஞான நிஷ்டா. அப்போ கிரமம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரமம் இல்லாமல் டைரக்டாக அனுபூத்திலாம் ஒருத்தருக்கு நடக்காது. கர்மியாக இருக்கிறவன் கர்மயோகத்தை பண்ணி சித்தசுத்தியை அடைஞ்சு சித்தசுத்தி மூலமாக ஆத்மா அனுபூத்தி உள்ள வந்து ஸ்பார்க் ஆகி அதுக்கப்புறம் வந்து அதில் நிற்கிற சாமர்த்தியம் உண்டாகிறது தான் ஆத்ம ஞான நிஷ்டான்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டார்கெட்டை தான், டெல்லிக்கு தான் டிக்கெட் எடுத்திருக்கீங்க. ஆனால் டெல்லிக்கு டிக்கெட் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேஷன் இருக்குல்ல, நடுவில் நிற்பானே 7 ஸ்டேஜ் இருக்குது. எல்லாத்துலேயும் நின்று தான் போவான். 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு ஒவ்வொரு இடத்துல நின்று தான் போகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு ட்ரெயின் எடுத்திருக்கேன், டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து டம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போயெல்லாம் நிற்காது. ராக்கெட் மாதிரிலாம் போகாது. ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி தான் போய் ஆகும். பரம்பரையா சாதனம் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகவே. அதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ நீங்கள் 1வது டாக்குமெண்ட்டை எடுத்து என்னென்னா ஹிண்ட்டுன்னு போட்டு பாருங்கள். நான் அதாவது ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். முதல் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் டாக்குமெண்ட்டை இது பண்ணுங்க, வாசிங்க. 2 வாட்டி வாசித்து ஒரு நல்ல குறிப்பெடுங்க. ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஆக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2வது டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாக போட்டு பாயிண்ட்ஸாக எழுதுங்க, என்ன பாயிண்ட் சொல்ல வருதுன்னு. இப்போ 3வது டாக்குமெண்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிடும்
என்ன ஆச்சாரியார் சொல்ல வராரு அப்படின்னு, வேதத்தோட சித்தாந்தம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனுக்கு ஒரே சாய்ஸ் தான் சொல்றாரு, என்னன்னா கர்மத்தை பண்ணு, ஆனா அந்த கர்மத்தை கர்ம யோகமா பண்ணு. பாப்போம், நாளைக்கு பார்ப்போம் மீதி. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண.